35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். தபேகா மீது தொடர்ச்சியான வன்மமான தாக்குதல்கள், மீம்ஸ்கள், அப்புறமா ஒரு தனி மனித தாக்குதல் எல்லாம் நடந்தாலும் நீங்க யாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்கன்ற சொல்ற இடத்துல தான் விஜயோட இமேஜே ஏறிக்கிட்டே இருக்கும். தாண்டி பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது விஜயோட நடைபயணம். அது எப்ப பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சவால்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட அது எப்ப பண்ண போறாருங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல அது நடைபயணமா அல்லது ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு வாகனத்துல கிளம்புற ஒரு விஷயமா? என்ன நடைபயணம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு அரசியல் கட்சிக்கார அத்தனை விஷயங்களையும் விஜய் கொண்டு வர ஞாபகப்படுத்துறாரா சார்? நீங்க எம்ஜிஆரை தொடாமல் எந்த அரசியலும் பண்ண முடியாது. எம்ஜிஆரை தொடாமல் 8வது வள்ளல் தான் அது அவரை தவிர நீங்க எதையும் பண்ணவே முடியாது. இல்லை, இது இந்த வாட்டி நான் கொஞ்சம் அந்த லைவ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி வெளியே நின்று அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவர் கிளம்பி போகிற அந்த வண்டியை பின்தொடர்ந்தும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போவாங்க. இதெல்லாம் நிறைய கட்டுப்படுத்தி இருக்காங்க. அவங்களே மாறி இருக்காங்கன்னு தான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். அதை யாருமே வரல, ரொம்ப சாதாரணமாக நடந்துச்சு. இன்னைக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு டைம்லாம் மரத்து மேலாம் ஏறி நின்று ஓன்னு கத்தி அமக்கலம் பண்ணி, இப்போ நீங்கள் சொன்னது தான் அவங்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள். தொண்டர்களுடைய மனநிலைக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த மனநிலைக்கு கொண்டு வந்தது விஜயாகத்தான் இருக்கும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்துல இருந்தே தேவாக்கியில ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது ஒரு தொண்டர்களா எப்படி மாற்றுறீங்க ரசிகர்களை, எல்லாருமே சிறுபலத்தனமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப நடக்கிற அந்த ஆர்கனைஸ்டா நடக்கிற விஷயமா இருக்கட்டும், தன்னெழுச்சி அவங்க பண்றது, இப்போ ஒரு இடத்துல தப்பாயிருச்சுன்னா கூட இவங்க மாத்திடுறாங்க. விஜய் கிட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட சொல்லிதான் நம்ம செய்யணுன்ற மாதிரி இல்லாம தொண்டர்களாக எழுச்சியா பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, இது எப்படி சார்? நல்ல விஷயம் இது. அதுல நான் இப்போ ஏன்னா மாநாட்டில் கூட நாம கூட பேசியிருந்தோம். ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அங்கங்க மதுள் பாட்டில்களை குடிக்கிற மாதிரியான காட்சிகள் சிகரெட்டை பற்ற வைக்கிற மாதிரியான காட்சிகள் வந்தது. இவங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஆனால் மற்ற மாநாடை தாண்டி அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணவங்க அந்த ஊர்காரங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒருத்தர் பேட்டியே கொடுத்திருந்தாரு, ஒரு நாளிதழில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, மற்ற மாநாடுகள்ல பீர் பாட்டிலை பொறுக்குவதற்காக ஒரு டீமே உள்ள இருங்கன்னு. அப்படி பெரிய மதுர் பாட்டல்லாம் இங்க கிடைக்கல, இருந்தது, அப்படிலாம் இல்லை, பெருசா இல்லை. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க இன்னும் ரசிகர்களுடைய மனநிலையில் தான் இருக்காங்க, இவங்க தொண்டராகவே மாறல. விஜய் பாவம் தொண்டர்களா மாறணும்னு அப்போ கத்தி இது பண்ணாரு. இவங்கெல்லாம் மாற மாட்டாங்கயா, இவங்கெல்லாம் விசிலடிச்சா குஞ்சிகள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது நீங்க இப்ப சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு இப்ப எது பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்குன்னா, நம்ம வாக்காளர் சேர்ப்பு திருத்தல் பட்டியல் அந்த முகாம் நடக்கலைங்களா, அந்த முகாமுக்கு தாவேகா சார்பா மக்களுக்கு உங்க பகுதியில அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அப்படி ஒரு முகாம் நடக்குது, ஓட்டர் ஐடியில் உங்க பேர் இல்லை உங்க பேர் விடுபட்டிருக்கு, புதுசா சேர்க்கணும், அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னா அந்த முகாமுக்கு போங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றதுக்காக ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கிறது, வேன்ல ஆட்டோல அந்த விஷயத்தை பிரச்சாரம் பண்றது சொன்னது நிறைய தாவேகா தான். அதான் மேல இருந்து இந்த நியூஸ் எல்லாம் எல்லாருக்கும் சேருமானும் போது இவங்களே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. விஜய் இதைதான் அவர் திரும்ப விஜய் என்னன்னா, தபேகா மீது தொடர்ச்சியான வன்மமான தாக்குதல்கள், மீம்ஸ்கள், அப்புறமா ஒரு தனி மனித தாக்குதல் எல்லாம் நடந்தாலும் நீங்க யாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்கன்ற சொல்ற இடத்துல தான் விஜயோட இமேஜே ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த நற்பணி மன்றங்கள்லாம் சொன்னாங்கல்ல சார், முன்னாடி இருந்த அந்த விஜய் மக்கள் இயக்கம், அந்த நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கப்படுறாங்க, இப்ப புதுசா வந்தவங்க தான் பண்றாங்கன்ற செய்தி இருக்கிறது. உண்மை இல்லை, அது இப்போ அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் ரசிகர் மன்றமா இருந்த காலத்திலிருந்து அப்புறமா நற்பணி இயக்கமா மாறி ஆக்சுவலா முன்ன நடந்தது. முதல்ல ரசிகர் மன்றமா இருந்து விஜய்க்கு நற்பணி இயக்கமா வந்தப்போ புஷியானந்த் உள்ள இருந்தவோ எஸ்ஏ சந்திரசேகர் யாரெல்லாம் பொறுப்புல போட்டாங்கன்னு அவங்களை தூக்கி வெளியே அமைச்சிட்டாங்க. இவங்க எஸ்ஏசி ஆளுன்னு மொத்தபடியும் வெளியே அமைச்சிட்டாங்க. அதன் பிறகு களத்தில் இறங்கி மக்கள் இயக்கமா வேலை பார்த்தவங்க இப்ப கட்சியாக வந்த பிறகு என்னன்னா, இப்ப அந்த மாவட்ட செயலாளர்களுடைய அந்த போஸ்டிங் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா, இதுல யார் கரெக்டா ஒர்க் பண்ணிருக்காங்க, இதுல யார் ஒர்க் பண்ணாங்க, இதுல யார் ஒர்க் பண்ண போறாங்க, நற்பணி இயக்கம், கட்சி, மாநாடு, இந்த மூன்றுத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் சேர்த்து. இது என்ன காரணம்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா மக்களை போய் ஈஸியா அணுகுவதற்கான ஒரு ஈஸியான ஒரு வழி உங்களுக்கு. ஒரு மாவட்டம், இப்ப திருவண்ணாமலை மாவட்டம்னா அவ்வளவு பெரிய மாவட்டம் அது. நீங்க அது மேற்கு தெற்குன்னு பிரிச்சா கூட இதுவாகும். நீங்க தொகுதியா 2 தொகுதிக்கு அப்படின்னு பொழுது
2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா ஈஸியா நீங்க போய் ஒர்க் பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வந்து தேர்தல் 2026 தேர்தல் சமயத்துல ஈஸியா நீங்க போய் ரீச் ஆகலாம், ஒரு விஷயத்தை போய் கன்வே பண்ணலாம், ஒரு விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்க வந்து அது ஒரு சூப்பரான ஒரு ஓகே. இன்னைக்கு கூட காஸ்டியூம் மாத்தல சார், முழு அரசியல்வாதியாவே மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம எப்ப விஜய் இந்த மாதிரி வெளியில நிகழ்வு கிளம்பினாலும் கார் நம்பர் மேல கேஸ் இருக்கு, கார் கண்ணாடி வந்து அவர் ஏன் பிளாக் ஓட்டி இருக்காரு, இந்த மாதிரி பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கேஸ்லாம் சொல்லுவாங்க. பட் இது மாதிரி சத்தமே இல்லாம இருக்காங்களே சார். இல்ல, இது இந்த வாட்டி நான் கொஞ்சம் அந்த லைவ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி வெளியே நின்று அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவர் கிளம்பி போகிற அந்த வண்டியை வந்து பின்தொடர்ந்தும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போவாங்க. இதெல்லாம் நிறைய கட்டுப்படுத்தி இருக்காங்க, அவங்களே மாறி இருக்காங்கன்னு தான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். அதான் யாருமே வரல, ரொம்ப சாதாரணமா நடந்துச்சு இன்னைக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு டைம்லாம் மரத்து மேலாம் ஏறி நின்று ஓன்னு கத்தி அமக்கலம் பண்ணி, இப்போ நீங்க சொன்னதுதான் வந்து அவங்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள், தொண்டர்களுடைய மனநிலைக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த மனநிலைக்கு கொண்டு வந்தது விஜயாகத்தான் இருக்கும். தாண்டி பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது விஜயோட நடைபயணம். அது எப்ப பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சவால்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட அது எப்ப பண்ண போறாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, அது நடைபயணமா அல்லது வந்து ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு வாகனத்துல கிளம்புற ஒரு விஷயமா? என்ன நடைபயணம் போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும், உங்களுக்கு ஒரு சமாளிக்க முடியாது. ஒரு வாகனத்துல போறாரு, ஒரு வேன்லயோ, அது கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி போகும் பொழுதே வந்து நிறைய கூட்டம் வரும், ஆனா சந்திச்சுதான் ஆகணும், அது ஒரு பிளான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வகையில் அப்படி 2 தேதியில ஏதோ ஒரு தேதியை அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, பிளான்ல தான் இருக்காங்க. அது எந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் தெரியல. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, நாகப்பட்டினத்துல இருந்து கோயம்புத்தூர்ன்றாங்க, சில பேர் கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி, அப்படி ஒரு 3 கட்டமா அவர் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும். அது தமிழ்நாடு ஃபுல்லா போய் தான் ஆகணும். உங்களுக்கு நீங்க திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க மீடியாக்களை சந்திக்கலனாலும் வந்து மக்களை சந்திச்சாகணும். அதை தவிர பாத்தீங்கன்னா அன்றாடம் நிகழக்கூடிய அல்லது வந்து தமிழக அரசியலோ அல்லது இந்திய அரசியலோ மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நீங்கள் இறங்கி ஒரு போராட்டம் செய்ய வேண்டும், ஒரு மறியல் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். நீங்க அந்த விஷயம் எதுவுமே பண்ணாம நீங்க வந்து இதெல்லாம் இனிமேல் பண்ணிதான் ஆகணும். நீங்க குரல் கொடுத்தாகணும். வெறும் அறிக்கை மட்டுமே அரசியல் ஆகாது, கண்டிப்பா அதை பண்ணணும். விஜய் அடுத்தடுத்ததுவா அதை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. இதை தாண்டி அங்க வேலை பார்த்த நிர்வாகிகளை பத்தி நம்ம நிறைய பேசணும். இப்போ திமுக அதிமுக மாநாடுனா கண்டிப்பா அவர்களே இவர்களே எல்லாம் பேசியிருப்பாரு, ஏன் அவருக்கு அவங்க மென்ஷன் கூட பண்ணலன்னு நினைச்சோம். இல்ல, அதுதான் எனக்கே கூட கொஞ்சம் இதுவா இருந்தது. இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக வந்த அந்த மக்கள், இவ்வளோ நிர்வாகிகள் வந்து உழைத்தவர்கள், அவங்களுக்கு வந்து என்னன்னா மேடையில ஒரு பேச்சு, ஒரு பேர் சொல்லும் பொழுது அது ஒரு இதுவா இருக்கு. ஏன் விஜய் சொல்லலையா, அல்லது வந்து இது வரைக்கும் பேசிட்டு போயிட்டாரா அப்படின்னு. இந்த பழைய டெக்னிக் தான் ஒண்ணு வந்து ரொம்ப காலமா இருக்கிற டெக்னிக் தான். நிஜமாவே வந்து விஜய் பேசுறது ஒரு நடிகராகவும் தெரியல, அரசியல்வாதியும் தெரியல, ஒரு வித்தியாசமான ஸ்பீச்சா இருந்தது. என்னங்க அந்த நேரத்துல ஒரு மேடையில ஒரு நன்றி சொல்லாம போயிட்டாங்களே, இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னும் பொழுது இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி தங்க மோதிரம் கொடுத்துருக்காரு ஒரு விஷயம். அதுதான் நீங்க அடுத்த கட்டமா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு ஊக்கமான ஒரு விஷயமா இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாமா சார்? இது கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம், நிச்சயமா. இதை தவிர பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 நாட்களா இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நியமிக்கிற அந்த இது நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு இது நடந்துருக்கு. அதை எப்படி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் நற்பணி இயக்கத்தில் இருந்த சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகள், மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றியவர்கள், இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. மாநாட்டில் எப்படிலாம் அவங்களுக்கும் ஒரு கௌரவம் இது பண்ணல இல்லையா, இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து இதை தவிர பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக எப்படி வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க ஒரு கட்சிக்கு தேவை. கட்சி கண்டிப்பாக தேவை. அது ஒரு லிஸ்ட் எடுத்து அதை ரெடி பண்ணி இப்போ வந்து ஒரு நேர்காணலாம் நடந்தது. யாரு எங்க நியமிக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, எங்க யார் அதுக்கு தகுதியானவர், யார் அதுக்கு திறமையானவர்கள் ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பொறுப்பு எடுத்து ஒப்படைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப்கான ஒரு குணம் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா. இப்போ அந்த நபருக்கு அந்த மாவட்டத்தில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, அவர் சொன்னா எவ்வளவு பேர் கேட்பாங்க, அவர் எப்படி முன்னிருந்த ஒரு விஷயத்தை செய்வாரு, இதுதான் ரொம்ப ஏறக்குறைய இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 90% ஒரு அரசியல் கட்சிக்கார அத்தனை விஷயங்களையும் வந்து விஜய் கொண்டு வர. நீங்க எம்ஜிஆரை தொடாமல் எந்த அரசியலும் பண்ண முடியாது. எம்ஜிஆரை தொடாமல் 8வது வள்ளல் தான் அவரு. அது அவரை தவிர நீங்க எதையும் பண்ணவே முடியாது. அவரை ஃபாலோ பண்ணின்னு வரது தான் வந்து நீங்க அவர் என்னதான் ஆரம்பகட்ட காலத்துல விஜய் மாதிரியான கூத்தாடி நாடகம் நடிக்கிறவர், மேக்கப் போடுறவர், மூஞ்சி நிறைய பவுடர் அப்படின்னு வரும்னு சொன்னாலும் இந்த தமிழக மக்களுடைய மனதில் இன்று வரை நீங்காத இடம் பிடித்த ஒரு தலைவர்னா அது எம்ஜிஆர் தான். அப்ப எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணின்னு வர ஒரு விஷயம் தான். ஏன்னா சூப்பர் ஹீரோ, அது திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும்.
விஜயும் திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நாம் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இவர் இருக்கிறார். நிரூபித்து காட்டுவாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா நிறைய பேசினாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா விஜயோட சைட்ல இருந்து மாநாட்டுக்கு அப்புறம் அந்த வைப் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் வந்து தாவேக்கா இயங்கிக்கிட்டே இருக்கு, ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற நிஜமாவே உங்களுக்கு கிடைக்கலையா, அதுல ஏதாவது பின்னாடி இருக்குதா, அடுத்த பின்னாடி இருக்குதா, அரசியல் பின்னாடி இருக்கா, அதெல்லாம் தாண்டி இங்க நாங்க கொடுக்குறோம் வாங்க, நீங்க எங்க விவசாய நிலம் யார் கொடுப்பாங்க உங்களுக்கு? ஓகே, மாநாடு நடத்திட்டு நீங்க எல்லாத்தையும் அதாவது வந்து விவசாய தன்மையற்ற ஒரு நிலைமை மாத்திட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? எங்களுடைய ஜீவனமே அதுதானே வந்து நாங்க திரும்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணி தரோம். அதை தாண்டி சரி எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வந்துட்டாங்க, விஜய்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, நாம ஒரு சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு அங்கிருந்து தொடங்கின ஒரு விஷயம் தான் இது. வீசாலையில் விக்கிரவாண்டியில் இருந்து தொடங்கின ஒரு விஷயமா தான் இதை பார்க்குறேன் நான். எப்பவுமே ஒரு கட்சியினுடைய அலுவலகம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். நீங்க கட்சியுடைய அலுவலகர்கள் இல்லைங்களா, நீங்க அண்ணா அறிவாலயத்தை எடுத்துங்க, 24 மணி நேரம் அங்க இருப்பாங்க. வந்து வெளியூர்ல இருந்து வரவர்கள், பல ஊர்கள்ல இருந்து வரவங்க அங்கேயே படுத்துவாங்க, சாப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்படிதான் ராயப்பேட்டில் இருக்கிற ஏடிஎம்கே ஆஃபீஸ் அப்படின்னா பெருவாள் கட்சி அலுவலகத்துல ஒரு கட்சி அலுவலகத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு, இல்ல கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டோம்னா பஸ்ஸை தவற விட்டவங்களாம் அந்த காலகட்டங்கள்ல, இப்பெல்லாம் 24 hours பஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்து கடைசி பஸ்ல விட்டவங்களாம் என்னன்னா சென்னைக்கு வரவங்க கட்சி அலுவலகத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி ஒரு பொதுவான ஒரு அலுவலகமா இன்னும் ஏன் டிவிகேவுடைய அலுவலகம் மாறல? ஏன் எல்லாரும் வெளியே நிக்க வைக்கிறாங்க? டப்புன்னு போனோடனே ஒரு கோட்டை கதவு மாதிரி ஏன் சாத்திடுது? சாத்தக்கூடாது. அது மாதிரி உள்ள அவங்களுக்கு ஒரு போட்டோகிராஃபர்ஸ், அவங்களுக்கு ஒரு வீடியோகிராஃபர், அவங்கள மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, வெளியில இருந்து யாரையும் உள்ள வர மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சரி உள்ளதான் விடல அப்படின்னா நீங்க சொல்ற இறங்கி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயிடலாம். நீங்க எதுவும் கேள்வி கேட்காதீங்க, நான் என்ன நோக்கத்துக்காக இது வந்தோம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். வந்து இவரே அந்த மீடியா கேமரா முன்னாடியே வரமாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது அவருடைய விருப்பம் தான். ஆனா எல்லாருடைய ஆதகம் அதுதான். எல்லாரும் போயிட்டு நின்றுட்டு இருக்காங்கல்ல, ஒரு மீடியா வந்து கண்டென்ட் தான் உண்மை. இப்ப நாம பேசுறதும் கண்டிப்பா அதை தாண்டி ஒரு நின்று ஒரு வார்த்தை என்ன காரணம்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு என்ன நான் வந்து பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நாங்க இங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்னா நான் பதில் சொல்றேன், சொல்லாம போகிறேன், நோ கமெண்ட் சொல்லிட்டு போயிடலாம், அது வேற விஷயம். மீடியாவை ஒரு 2 வார்த்தை நின்று பேசியிருக்கலாமே, பேசலாமே அப்படின்ற ஒரு கேள்விதான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் பெரிய நிகழ்வு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில கூட விஜய் அவர்கள் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள அதாவது சினிமாக்குள்ளேயும் சரி அரசியலுக்குள்ளேயும் சரி விஜயோட கட்சி சில மாற்றங்களை ஏற்படுத்துன்ற மாதிரி தான் இருக்கு. விஜய் எல்லாம் ஒரு மாநாடுலாம் நடத்தினா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்லாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்லாம் ஆரம்பிக்கிறதா 2026 வரைக்கும் சும்மா வச்சுன்னு ஓட்ட போறாரு அவரு. ஏன்னா அதற்கு முந்தைய சினிமா நடிகர்களுடைய கட்சி அப்படிதான் இருந்தது. நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மனநிலையில் சினிமாக்காரர்களே இருந்தாங்க. ஆனால் அந்த 27க்கு அப்புறம் 27ல ஒரு 10 லட்சம் பேர் அக்டோபர் 27 வந்து கூடினது வந்து அரசியல் ரீதியாக தாண்டி சினிமா துறையில் உள்ளவர்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னையா அது இப்படி மிரட்டி விட்டாப்ல இந்த ஆள் வந்து அப்படின்னு. இது மாநாட்டுக்கு வந்தவங்க எவ்வளோன்னா டோல்கேட்ல நிற்கிறவங்க அவ்வளோ பேர், செஞ்சி ரோட்ல நிற்கிறவங்க அவ்வளோ பேர், திருச்சி ரோட்ல நிற்கிறவங்க எவ்வளோ பேருன்னு முன்னே மிரண்டு போயிட்டாங்க. இந்த மிரட்சி தான் இப்போ நீங்க நினைச்சிருந்தா விஜய் எப்படியும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. அழைப்புனா வந்து ஃபோன் மூலியமாலாம் சொல்லியிருக்காங்க, கூட்டிருப்பாங்க. நமக்கு எதுக்கும் வம்பு வந்து இவர் வராரு போறாரு, நாளைக்கு கம்முன்னு கட்சி கழிச்சிட்டேங்கன்னா போயிடுவார், காணாம போயிடுவார் ரேஞ்சில் எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. வந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களை குறை சொல்ல, நம்ம வந்ததுன்னா தாடி பாலாஜி, ஸ்ரீமன், அப்புறம் சவுந்தரராஜா, இவங்க பெரிய நடிகர்கள் விஜய் கூட நடிச்சிருக்காங்க, ரைட் வந்திருந்தாங்க. அதெல்லாம் கூட விஜய் நோட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு ஒரு பெரிய அந்த நிகழ்வுக்கு பிறகு, அந்த மாநாட்டிற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குது. ஒவ்வொருத்தரும் இப்ப பேச ஆரம்பிக்கிற சத்யராஜ் பேசுனா நான் வரவேற்கக்கூடிய ஒரு விதத்தில் நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் பெரியாரை முன்னிருந்து ஒரு அரசியல் பண்ணுகிறார்னா நான் விஜயோட கட்சியில இணையறதுக்கு ரைட்டு, எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்கட்டும், செயலாளர் சொல்லியிருக்காரு. ஆமா, கொள்கை பரப்பு செயலாளர் அதுதான் கோப்பாசே பதவி கொடுக்கட்டும் அப்படின்னு. இதுதான் ஒவ்வொரு அந்த கட்சிக்கான ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். ஆனா ரஜினிக்கு அவர் வந்து பெருசா இது பண்ண மாட்டார்ல சார். ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் சொல்றேன். இல்ல ரஜினிக்கு அவருக்கு ஒரு காலத்துல பயங்கர டக் ஆஃப் எல்லாம் போயிட்டு இருந்தோம். ரஜினி அவர் வந்து எளிய மாதிரி ரஜினி எதையும் அவர் ரசிக்க மாட்டாரு. பல மேடைகள்ல நானே கூட பேசியிருக்கிறேன். வந்து காவிரி இஷ்யூ பிரச்சனை வள்ளூர் கோட்டத்துல வச்சு காவிரி இஷ்யூ பேசுறதுக்கு வந்து ரஜினியே வாட்டல் நாகராஜனே தான் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூலி படத்துலயே அவர் ரஜினியோட மூஞ்சியே மாறி இருக்கும். ஆமா, அப்படியே இந்த தொப்பி போட்டுக்கிட்டு இருப்பாரு, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இறுக்கமா உட்காந்துட்டு இருப்பாரு வந்து. ஆமா, கொண்டு வந்து அவ்வளவுதான். இந்த சினிமாவில இருந்து நிரந்தர நண்பர்கள் எதிரிகள், காலங்கள் மாறும் காட்சிகள் மாறுன்ற கதையா தான் வந்து போயிட்டே இருக்கு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.